நடிகை ஐஸ்வர்யா பச்சன் மற்றும் அபிஷேக் பச்சன் இருவரும் கடந்த 2007 காதல் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு ஆரத்யா என்ற மகளும் இருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஐஸ்வர்யா ராய் அபிஷேக்கை விவாகரத்து செய்ய போகிறார் என செய்தி பரவி வந்தது. ஐஸ்வர்யா இல்லாமல் அபிஷேக் மட்டும் பல இடங்களுக்கு சென்றது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சமீபத்தில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சிக்கு அமிதாப் பச்சன் குடும்பத்துடன் ஐஸ்வர்யா வரவில்லை. அதனால் விவாகரத்து பற்றிய கிசுகிசுக்கள் அதிகம் வர தொடங்கியது. இருப்பினும் பச்சன் குடும்பம் இது பற்றி எந்த ஒரு விளக்கமும் இதுவரை கொடுத்ததில்லை. அந்த நேரத்திலும் ஐஸ்வர்யா ராய் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அபிஷேக் பச்சன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறி பதிவிட்டிருக்கிறார். அதன் மூலம் அவர் விவாகரத்து வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். மீண்டும் கிசுகிசுக்க தொடங்கியுள்ளது இந்த விவகாரம். மும்பையில் நடந்த ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் திருமணத்தில் ஐஸ்வர்யா ராய் பச்சன் மற்றும் அபிஷேக் பச்சன் தனித்தனியாக தோன்றியதை தொடர்ந்து திருமணத்தில் விரிசல் ஏற்பட்டதாக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். நடிகை ஐஸ்வர்யா தனது மகள் ஆரத்யா பச்சனுடன் வந்தார். அபிஷேக் பச்சன் அமிதாப் பச்சன் குடும்பத்துடன் தனியாக வந்திருந்தது பலரிடம் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.